ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 3 வருஷமாக துபாயில் எப்படி ஜும்மா நமாஸ் போகிறோம் தான். என்னோட வரப்போகிற என் நண்பன் ஃபயாஸு. இந்த காரெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, எப்படி ஒரு காம்பவுண்ட் இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எப்படி நிற்குது பாருங்கள். இதுவே நம்ம ஊரில் நிற்க விடுவாங்களா என்னன்னு தெரில. அப்படியே நம்ம ஊர்னு சொன்னால் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த சைடு பாருங்கள், வசந்த பவன். நம்ம வசந்த பவனுங்க. இங்கே தோசை சூப்பராக இருக்குங்க. தோசை, இட்லி, பொங்கல் எல்லாமே. இங்கே மோஸ்ட்லி ஜும்மா அன்றைக்கி வந்து ஷாப் எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குங்க. ஏன்னா ஜும்மா பிள்ளைகளுக்காக லீவ் விட்ருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளில் நம்ம ஒரு சின்ன தமிழ்நாடுனே சொல்லலாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே கிடைக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், பிரிட்ஜு கட்டி லிஃப்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணக்கூடாதுங்க. ரோடு மட்டும் துபாயில் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 400 திரம்ஸ் ஃபைன் வருங்க. இங்கேனா துபாய் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. இங்கே ஸ்விட்ச்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுதாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன தான் பார்த்தீங்க, இது மரங்க. நம்ம ஊரில் மரத்தை வெட்டுவாங்க, இவங்க என்னென்னா மரத்தை கட் பண்ணி ஸ்டைலாக விட்டுருக்காங்க. இதுதாங்க துபாய்க்கும் நம்ம ஊருக்கும் டிஃப்ரெண்ட்டு. துபாயிலெல்லாம் விவசாயத்துக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தருவாங்க. ஏன்னா பசுமையாக இருக்கணும்னு சொல்லி தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி வெட்டிருக்காங்க, நல்லா சூப்பராக. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா நம்ம கல்யாணில் நான் எப்போவுமே பார்த்துட்டு போவேன். ஏன்னா ஊருக்கு போகும்போது நகை வாங்கிட்டு போகணும் கல்யாணத்துக்கு. எனக்கே தெரிலங்க எப்போ போகிறேன்னு. அப்படியே அங்கே பார்த்துட்டு இப்படி வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் பார்ப்பாங்க. எங்கேயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குவாங்க. ஒரு நாள் வாங்கிட்டு தான் போகணுங்க எப்படியாவது. இது என்ன கடை தான் பார்க்குறீங்க, இது நம்ம ஆதமோட சாய கடைங்க. இது கேரளா ஸ்டைல் குசேனுங்க. இங்கே சூப்பராக சாயம் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆட்டோ எல்லாம் நிற்க வச்சுருப்பாங்க. ஆட்டோ, நம்ம வண்டி, பழைய சேர்ஸு. நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா கடைங்க, அதுதாங்க இந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் சங்கீதா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. இது நான் இங்கேயும் நல்லா இருக்குங்க. ஃபுட்டு, தோசை எல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். ஃபைனலி நம்ம மஜித்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. பாருங்கள், இதாங்க நான் ஜும்மா படிக்கிற மஜித்து 3 வருஷமாக. ஏன்னா இங்கே ரொம்ப எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். ப்ளஸ் நிறைய பேர் வெளியே ரோட்டில் எல்லா இடத்துலையும் உட்காந்து நமாஸ் படிப்பாங்க. எனக்கும் உள்ள இடம் இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க. உள்ளே போய் பார்க்கலாம் என்னன்னு சரி பண்ணிவிட்டு நம்ம நின்று பார்த்தா இங்கே ஃபுல்லாக இருக்குங்க, இடம் இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், முசல்லாவை போட்டுட்டு உட்காரலாம், இங்கே தான் நம்மளுக்கு இன்றைக்கி போல இருக்குன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. அப்படியே மேலே பார்த்தாங்க சூரியன் எவ்வளோ சூடுங்க. இன்றைக்கி வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது, கையில் பப்பளமும் வந்துருக்கு. காலில் என்னடா எரியுதுன்னு பார்த்தா அங்கே ஒரு பப்பளம் வந்து வெடிச்சிருச்சுங்க. பாருங்க அங்கே காலில் எப்படி இருக்குன்னு. என்ன எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா? ஏன்னா ஜும்மா முடிஞ்சு டைரெக்டாக டியூட்டிக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா என்ன தான் டியூட்டி இருந்தாலும் ஜும்மா டைமில் எப்படி பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா துபாய் ரூல்ஸ் அந்த மாதிரி. சரி, இந்த வெயிலுக்கு ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் அடிக்கலான்னு தான் இங்கே போனோம் இந்த கேஃப்டேரியாவுக்கு. இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜூஸ். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். இதே ஜும்மா நமாஸ் ஊரில் முடிஞ்சிருந்தா நான் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கி இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. சாப்பிட்டுட்டு நேராக டியூட்டிக்கு போய் ஆகணுங்க. ஏன்னா இதாங்க துபாய் லைஃபு. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.